தங்கவயல் ஆண்டர்சன்பேட்டை BM ரோட்டில் உள்ள இந்த மரம் மிக ஆபத்தான நிலையில் பட்டுப்போய் எப்போது யார் தலைமீது விழுமோ என்ற அளவில் அடிக்கடி இதன் கிளைகள் தொப் தொப் என்று கீழே விழுந்து வருகிறது. இதனால் பாதசாரிகள், வாகன ஓட்டிகள், அருகே உள்ள வீட்டில் இருப்பவர்கள் மிகுந்த பீதியில் உள்ளனர். 100 ஆண்டுகள் பழமையான இந்த மரம் இப்போ விழுமோ எப்போ விழுமோ என்று அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் மெல்ல மெல்ல சாய்ந்து வருகிறது. இதன் பக்கத்திலேயே மின்சார கம்பிகள் இருப்பதால் பெரும் ஆபத்து காத்திருக்கிறது. பெரிய அளவில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்பதாக தங்கவயல் நகரசபை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மரத்தை இங்கிருந்து வேரோடு அகற்ற வேண்டும் என்று பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதெல்லாம் காத்தால ஊய்ந்திருந்தா இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் வரானுங்க. யார் மேல ஊழ்ந்தாங்க என்ன பண்ணுறோம்? ஓ, நல்ல வேலை. இது யார் மேலேயும் ஊழலையா? அது யார் மேலே அப்போ ஊந்துருக்கு கீழே. பசங்க எல்லாம் போறாங்க வராங்க, வண்டி எல்லாம் எடுத்துன்னு வராங்க போறாங்க. இது வயிறு மேல எல்லாம் ஊந்திட்டு ரொம்ப இதாயிட்டுச்சு. வண்டிங்க எல்லாம் போகுது வருது. வண்டியில சின்ன பசங்க போறாங்க, பெரியவங்க போறாங்க, யாரோ போறாங்க. யாருக்கு என்ன ஆகுது எதுவுமே தெரியுதில்ல. அதனால இது நீங்க எல்லாம் யாரா தெரிஞ்சுக்கணும் சொல்லி முனிசிபாலிட்டி சொல்லி ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் பிரயோஜனம் ஆகும். முன்னாடி வீடு இருக்குது, நம்மளுக்கு கடைங்க இருக்குது, வீட்டில் சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், மக்கள் வராங்க போகிறாங்க, கரண்ட் வயர் எல்லாம் இருக்குது. எப்போ என்ன ஆகுது யாருக்குமே சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஆக்ஷன் எடுத்தால் நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் தான் எடுத்தால் நம்மளுக்கு சால்வ் பண்ணணும். ஆட்டோ ஸ்கூல் பசங்க எல்லாம் வராங்க, மேலே கீழே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக்குது. லெட்டரோ குத்துக்கிறோம், கொஞ்சம் தயவுசெய்து அது எடுத்துருங்கண்ணா. அங்கே பாருங்கண்ணா, அங்கே கூட எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்க அந்த பீஸு. நான் இந்த மரம் ஃபுல்லாக டேஞ்சர் ஆகிது. ஸ்கூல் பசங்க, 2 வீலர்காரங்கெல்லாம் வராங்க. அவங்க மேலே உள்ளது மரம். அது அப்புறம் மேலே வீட்டு மேலெல்லாம் உள்ளது மரம். கடை எதிரில் தாங்கிடுது, கடை மேலெல்லாம் உள்ளது. அதான் அங்கே உண்டு இருக்குது பாருங்க. அது துண்டுங்கெல்லாம் அங்கே தான் வந்து இருந்துச்சு. அது எடுத்து அங்கே போட்டுக்கிறாங்க. அது மேலே கீழே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். கரண்ட் வயர் வேறு இருக்குது, இங்கே வீடு வேறு இருக்குது. வீடு மேலே வந்துச்சுன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வேறு இருக்குது. தயவுசெய்து அது கொஞ்சம் சொல்லுங்கண்ணா, வந்து எடுத்துருக்கோம். எப்படி இப்போ உடனே எடுக்கணுமா? இது எடுக்கணும். இது எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ಇದೆ. வயிறு மேலே கூட ஊந்துது. வயிறு மேலே ஊஞ்சி அன்றைக்கெல்லாம் ரெடி பண்ணோம். கரண்ட்டுக்காரர் வந்தாங்க, ரெடி பண்ணாங்க. 1 hour டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ரோடு கூட. முனிசிபாலிட்டி தயவுசெய்து வந்து எதனா ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கலாம். இந்த மரத்தை எடுத்துடணுமா? எடுத்துடணும் ஃபுல்லாக. தயவுசெய்து கொஞ்சம் ஆக்ஷன். லெட்டராக கொடுத்துக்கிறோம். இது எடுக்கல. லெட்டர் கொடுத்தீங்களா? ஏற்கனவே கொடுத்துக்கிறோம். கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் தயவுசெய்து முனிசிபாலிட்டிக்கு கொஞ்சம் சொல்லுங்க, வந்து தயவுசெய்து கொஞ்சம் எடுத்துக்கோ. பெரிய மரம் இது. ஏன்னா பப்ளிக் கூட டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப இருக்குது. நாளைக்கு யாருன்னா 2 வீலர் மேலே ஒரு ஆட்டோ மேலே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது தயவுசெய்து பாருங்க. ஏஇபி காரங்க வந்து அப்பப்போ ரெடி பண்ணிட்டு ஏஇபி காரங்க அப்பப்போ வந்து ரெடி பண்றாங்க. வயரிங் மேல எல்லாம் விழுந்துருது. அப்பப்போ கரண்ட் போயிடும். அது மரம் வந்துச்சுன்னா அன்னைக்கு நைட்ல ஊண்டிக்கிட்டு கரண்ட் போயிடுச்சு. கரண்ட்டுக்காரர் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ் யாரோ பெரியவரு போயிட்டாரு. அவரு 2 பேர் பஞ்சம் மிஸ் அது உள்ளதுக்கு அந்த ஜஸ்ட் மிஸ் யாரோ பெரியவரு போயிட்டாரு. அவரு 2 பேர் பஞ்சம் மிஸ் அது உள்ளதுக்கு அந்த